நெல்லை முன்னாள் கல்லூரி மாணவர்கள் ரூபாய் 10 லட்சத்தில் கல்லூரிக்கு சோலார் மின்சாரத்திற்கு நிதி வழங்கினர். திருநெல்வேலி பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு கல்லூரி நலனுக்காக செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் இணைச் செயலாளர் மனோவ ராஜா வரவேற்றார். சங்கத்தின் செயலாளர் ஹெய்ஸ் தாசன் ஆண்டறிக்கை வாசித்தார். பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி முன்னாள் மாணவர் சங்க தலைவரும் முன்னாள் எம்பியுமான முத்துக்கருப்பன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். இந்த கூட்டத்தில் சாத்தாங்குளம் அரசு கல்லூரி முதல்வர் ஜோசப் சுரேஷ், மதிதா இந்து கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியன், பிஎஸ்என்எல் அதிகாரி ராமசுப்ரமணியன், மாவட்ட அறிவியல் மைய அலுவலர் மாரினலின் சிறப்புரையாற்றினர். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் ஓய்வு பெற்ற ஜெயச்சந்திரன் அவர்கள் வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தற்போது 2026 ஜூன் வரை கல்லூரியில் பயின்று பல்வேறு அரசு பணிகள் செய்து ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். மேலும் பல்வேறு துறைகளில் தங்களது பங்களிப்பை வழங்கிய 55 வயதுக்கு மேற்பட்ட முன்னாள் மாணவர்களான ஆயுள்கால உறுப்பினர்களை வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த ஆண்டு கல்லூரியின் நலனை கருத்தில் கொண்டு மின்சார தேவைகள் பூர்த்தி செய்யும் விதமாக ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் சோலார் மின்சார உற்பத்திக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் சார்பில் செய்தனர். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் தங்களது பங்களிப்பை வழங்கினர். இதில் சங்க பொருளாளர் பர்னபாஸ் ஜேக்கப், துணைத் தலைவர் கிருபாகரன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜ்குமார், அருளானந்தம், MC ராஜன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அலுமினி அசோசியேஷன் இங்கே நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது. எங்களே பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ண முடியல. இப்போ மேடையில் சொல்லும்போது இந்த சோலார் இது சொன்னாங்க. அதுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக 50,000 ரூபா நான் அலுமினி அசோசியேஷன் பிரசிடென்ட் சொல்லி விடைபெறி நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் சார். நல்ல ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இதில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நம்மகிட்ட எந்த விதமான கான்ட்ரிபியூஷன் வாங்கவே மாட்டாங்க. அவங்களா கொண்டு வந்தால் கொடுப்பாங்க. நான் விளையாட்டு காலப்பாடினேன். முதல்ல வந்தது போது சார் சொன்ன மாதிரி எனக்கு கிடைக்கல. வந்துட்டு சும்மா தான் போனேன். திரும்ப தெரிஞ்ச ஒரு நபரோடு இந்த கல்லூரிக்கு வந்து தமிழ் துறையில் எனக்கு அந்த ஆசிரியருடைய பேர் ஞாபகம் இல்லை. அவங்கள பார்த்தோம். ஆனால் அவங்க பேசுனது சுத்த தமிழில் பேசினாங்க. என்ன அப்படின்னா, போய் அணுகிய போது அவங்க சுத்த தமிழில் பேசினாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால், எல்லாமே முடிஞ்சிட்டு தம்பி வாங்கிக்கலாங்கிறத, புகை வண்டி நிலையத்தை விட்டு கடந்தாயிற்று, ஏதும் செய்ய இயலாது அப்படிங்கிற மாதிரி சுத்தமான ஒரு தமிழில் பேசினாங்க. 1971-72 புதுமுக வகுப்பு பிஇசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸிலும், அதன் பின்னர் BA எக்கனாமிக்ஸ் இந்த கீழே இருக்கிறது எங்களுடைய பொருளாதார அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. எங்களுடைய துறையின் தலைவராக இருந்த ED பொன்னுத்துறை ஐயா அவர்கள் அந்த நாட்களிலே என்னுடைய கல்லூரியிலே முதல்வராக இருந்தார்கள். அதற்கு முன்பாக தங்கசாமி என்ற ப்ரொஃபஸர் அவர்கள் இறந்து விட்டதன் காரணமாக அவர் வந்தார். அந்த நாட்களிலே 4 ஆண்டுகளாக இங்கே படிக்கின்ற பொழுது இந்த அரங்கத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கு முன்பாக வகுப்புகள் ஆரம்பத்துக்கு முன்பாக ப்ரேயர் நடக்கும். அதில் அநேக நாட்களில் அந்த ப்ரேயரிலே கலந்து கொண்ட அந்த மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் நான் இந்த நாட்களில் எண்ணி பார்க்கிறேன். இங்கே இந்த கல்லூரி வளாகத்திற்குள் எல்லா இடங்களிலும் சுற்றி தெரிந்த ஒரு காலம் உண்டு. சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் ஒரு விதமான அச்சமோ அல்லது துறையிடத்திலே மரியாதையாக இருந்தாலும், எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்களாகவே கல்லூரியில் இருப்பார்கள் என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் எங்களுக்கு அந்த மற்ற மாணவர்களைப் போல நேரடியாக ப்ராக்டிக்கல் மார்க்கு அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில்
வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.